ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலி செலுத்தணும். அதுக்கு பேரு நியாயப்பிரமாணம். மக்கள்கிட்ட பாவம் அதிகமாக பெருகி போனப்போ பிதாவானவர் தனது சொந்த மகனான இயேசு கிறிஸ்துவையே ஒரே பலியாக்குனதைத்தான் கிருபாதார பலின்னு சொல்லுவோம். அதுதான் குட் ஃப்ரைடே. நல்ல வெள்ளின்னு பண்டிகையாக கொண்டாடுறது. நல்ல வெள்ளின்னா நன்மையான வெள்ளின்னு அர்த்தம். பாவின்னு உணர்ந்தவன் கேட்டு பெற்றுக்கிறது மன்னிப்பு. தகுதி இல்லாதவனுக்கும் கேட்காம கிடைக்கிறது கிருபை. என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொன்னது எல்லாருக்கும் தான். விசுவாசங்கிறது ரட்சிப்புக்கு ஆதாரம், ஆரம்பம். கண்ணால பார்க்கறத நம்புறது நம்பிக்கை. பார்க்காம நம்புறது மட்டும் இல்லாம அதில் உறுதியாக இருக்கோமே, அதுக்கு பேரு விசுவாசம்.